வெல்கம் டு ஏகேபிஸ் ஸ்டாக் மார்க்கெட் மென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ், மாறா பாதைகள். மார்க்கெட்டில் சில ப்ரைஸோட பேட்டர்ன்ஸு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக உருவாகிக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு தானியங்கள் தை மாதம் ரேட்டு குறையும், அப்புறம் தீபாவளியை ஒட்டி ரேட்டு கூடும். காரணம் என்ன? தை மாதம் நமக்கு விளைச்சல் அதிகமாக வர்றதுனால அதோட ப்ரைஸ் எல்லாம் கம்மியாகும். தீபாவளி எப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கையிருப்பு கம்மியாயிரும், ஸ்டாக்கு கம்மியாக இருக்கிறதுனால அந்த உணவு தானியங்களோட ப்ரைஸு கூடுது. இது ஒரு ப்ரைஸ் பேட்டர்ன். இதே இது மார்க்கெட்டில் இந்த மாதிரி ப்ரைஸ் பேட்டர்ன் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பியூராக ஹியூமன் சைக்காலஜி, மனுஷனோட மனநிலை தான் இதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்னை பார்க்க போகிறோம். இது பேர் டபுள் டாப் பேட்டர்ன். இதில் ப்ரைஸு ஃபஸ்ட்டு மேலே போய் ஒரு டாப்பை ஃபார்ம் பண்ணும், அப்புறம் அந்த டாப்பில் இருந்து கீழே இறங்கி வரும். ஓரளவு வந்த பிறகு மறுபடியும் அதே டாப்பை போய் டச் பண்ணும். டாப்பை டச் பண்ணி அந்த டாப்பை பிரேக் பண்ணி மேலே போக முடியாமல் அங்கேருந்து கீழே விழ ஆரம்பிக்கும். இது பார்க்குறதுக்கு எம் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல நமக்கு என்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, எங்கே செல் பண்ணணும், அதுக்கு என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்போ அந்த டவுன் ட்ரெண்டு நெக்லைனை பிரேக் பண்ணுதோ அந்த இடத்துல நம்ம செல் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா, சேம் லெவலில் 2 தடவை ரிஜெக்ட் ஆனால் டவுன் ட்ரெண்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது பேட்டர்ன். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டபுள் பாட்டம் பேட்டர்ன். இதில் ப்ரைஸ் கீழே விழுந்து ஒரு பாட்டமை ஃபார்ம் பண்ணும், அப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகும். மேலே போயிட்டு அகைன் அதே பாட்டத்தை செகண்ட் டைம் டச் பண்ணும். அப்படி செகண்ட் டைம் டச் பண்ணிவிட்டு அந்த பாட்டத்தை பிரேக் பண்ண முடியாமல் அந்த பாட்டத்தையே ஒரு சப்போர்ட்டாக எடுத்து அகைன் பவுன்ஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அது டபுள் பாட்டம் பேட்டர்ன் அர்த்தம். இது பார்க்குறதுக்கு டபிள்யூ ஷேப் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். இது சப்போர்ட்டை 2 தடவை டச் பண்ணும். ஓகேவா? இங்கே நமக்கு என்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ராங் பையிங். இப்போ என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுலேயும் இந்த நெக்லைனில் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அந்நேரம் நம்ம பை பண்ணலாம். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சேம் சப்போர்ட்டில் 2 தடவை பவுன்ஸ் ஆனால் அப் மூவ்னு அர்த்தம். இப்போ நம்ம மூணாவது பார்க்க போகிறது இதே பேட்டர்னில் பிரேக் அவுட் கான்செப்ட். பிரேக் அவுட் கான்செப்ட்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு பேட்டர்னில் ப்ரைஸு ரெசிஸ்டன்ஸை 2வது டச் பண்ணிட்டு பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துடுச்சு இல்லை, அதுக்கு பதில் சப்போஸ் அது பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா அது பேர் பிரேக் அவுட். அதே மாதிரி செகண்ட் பேட்டர்னில் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போனால் அதுவும் பிரேக் அவுட். ஓகேவா? இப்போ இந்த பிரேக் அவுட்டு வேலிடாக ஃபேக்கானு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து ட்ரேட் எடுக்கணும். இப்போ எப்படி வேலிட் பிரேக் அவுட்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வால்யூம் ஆஃப் த ஸ்டாக், அந்த ஸ்டாக்கோட வால்யூம் ஹையாக இருந்ததுன்னா அந்த பிரேக் அவுட்டு வேலிடு. சப்போஸ் லோ வால்யூம் இருந்தது அப்படின்னா அது ஃபேக் பிரேக் அவுட். ஓகே, இப்போ நமக்கு வேலிட் பிரேக் அவுட்டாக இருந்ததுன்னா அந்த டபுள் டாப் பேட்டர்னில் செல்லிங் பையில் நம்ம பையிங் போயிடணும். இது டபுள் பாட்டம் பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம செல் பண்ணணும். இப்போ பஞ்ச் டைலாக். பேட்டர்னை நீ ஃபாலோ பண்ணுனா ப்ராஃபிட் ஒன்றை தேடி வரும்.